ஹலோ மக்களே, எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பெஸ்ஸி பீச்சுக்கு ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சுன்னா ஸோ யூஸ்வலாகவே ஃபேமிலி ட்ரிப் எங்கன்னா போகிறோம் இல்லை எங்கன்னா அவுட்டிங் போகிறோனாலே அதை பற்றியே பேசியே டைம் ஆயிரும். அதே மாதிரி அன்றைக்கி நாங்கள் பேசி 1 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. சரி 3 o'clock எழுந்துக்கலான்னு சொல்லி அலாரம் வச்சு 3:30 போல் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இட்லி சட்னி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் 5:15 5:20 போல் கிளம்பிட்டோம். ஸோ மேரத்தான் ஏதோ நடந்ததுனால எங்கள் ரூட்டெல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ தட் சன்ரைஸே பார்க்க முடியல. கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ பட்டு செம்ம எக்ஸைட்டட் ஆகி பயங்கரமாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த பீச் கிட்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ தட் அவன் டைம் பாஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் சொல்லி முன்னாடி நாளே அதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ செம்ம ஜாலியாக போச்சு. அங்கே எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்டு மண்ணுக்குள்ளேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்கள் அப்பா அதை எப்படியோ கேட்ச் பண்ணி பிடிச்சி பட்டோட அந்த பீச் கிட்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் ஒரு 5th இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் போல் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் எங்கள் அம்மச்சி எங்கள் அச்சச்சா எல்லோரும் சேர்ந்து ஈசிஆரில் ஒரு பெபிள் பீச்சுன்னு ஒன்று இருக்கும். ஸோ தட் இப்போ கூட்டமாக இருக்கா என்ன தெரியல. அப்போ அது காலியாக இருக்கும் அந்த பீச். அந்த பீச்சோட தரை ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக செடியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் அட்மாஸ்ஃபியரே. அங்கே போயிருந்தோம். அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு அலை போக இந்த நத்தை இருக்குது தெரியுமா, ஸ்னெயில், அது ஃபுல்லாக அந்த பீச் ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு அலை போகும்போது அந்த நத்தையை கலெக்ட் பண்ணுவோம். சரி யார் ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் தான் எங்களுக்கு வந்தது. கடைசியாக அந்த நத்தையை பிடிச்சிட்டு என்ன பண்ணோம், சரி விட்டுடலாம் அப்படின்னா பட்டு விடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா. சரி பாவம் அவங்க மம்மி கூப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டோம். பாருங்கள் அந்த நண்டு எங்களை ஒரு லுக்கு விட்டுட்டு குடுன்னு அது தண்ணிக்குள்ளே ஓடி போயிடும். ஸோ செம்ம ஜாலியாக போச்சு. எல்லாருக்குமே ஃபேமிலியோடு இது மாதிரி ஒரு ட்ரிப் போகணும், இல்லை ஜஸ்ட் ட்ரிப்புன்ற மாதிரி இல்லைனாலும் இந்த மாதிரி எங்கன்னா ஒரு மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறது, பார்க் போகிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும், யாரெல்லாம் எங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்னெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சர்ச் போய் ப்ரே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. பாய்.